ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு. நம்மால் எதிர்த்தாப்புல தான் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு, சரிங்களா? ஸோ என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அர்ஜென்ட்டாக நான் இந்தியா கிளம்புறேன். ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்காக நான் கிளம்புறேன். 4மே பர்சனல் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. 4ல் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி போகிறோம். வேற வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் ஐயோ. ஓகே, அதாவது ஆச்சு பாப்பா. ஓகே, என் கூட சேர்ந்தா இந்த வீடியோ பார்ப்பான், எப்படி எங்களை கழுவி ஊற்றுவான், அது எனக்கு தெரியும். ஓகே, ஒரு 4 பர்சனல் ஒர்க்குக்காக வரேன். ஒரு ஒர்க்காக நடக்கும்போது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. கிளம்பிட்டேங்க, ஓகேவா? சாமி கும்பிட்டாச்சு. வெயில் காரணமாக துவைத்த துணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வைத்தாச்சு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிலமா இந்த பக்கம் கேமரா திருப்புறேன். நான் இந்த பக்கம் தான் திருப்புறேன். இந்த முறை நான் விதவுட் லக்கேஜ் போகிறேங்க. ஸோ ஒரே ஒரு பெட்டி மட்டும் தான் எடுத்துக்கிறேன். இதை ஹேண்ட் லக்கேஜாக எடுத்துக்கிறேன். நல்லா சொன்னேன் இல்லையா, நான் அவசரமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி வச்சாச்சு. அதையுமே காரில் தான் சாப்பிட போகிறோம். இம்மீடியட் இன்ஸ்டன்ட்டு இந்த முறை இந்திய வரலாற்றில் முதல் முறையாக சிலமா டிக்கெட்டோட ரேட் என்ன? 270 கிராம்ஸ் மட்டுமே. ஸ்பெஷல் ஆஃபருங்க. நாங்கள் பிரின்ஸ் அஸ்வின் பேஜ் ரெஃபர் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்து 50% ஆஃப் கொடுத்து 270 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் நீங்கள் சென்னை போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுவும் அபுதாபிலேருந்து எத்தியாடு ஃப்ளைட்டு 9:20க்கு மார்னிங் கிளம்பும். அதில் ஸ்பெஷலாக ஒரு டீல் இருக்குது. டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த ப்ரொமோஷன் கோடுன்னு வரும் பார்த்தீங்களா, அதில் பிரின்ஸ் அஸ்வின் 21 போட்டுட்டு எங்களை டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் 50% ஆஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். பாவம் செல்லமா, நீ எனக்காக குடிச்சு பேசுவா. ஓகேங்களா? ஸோ 220 விதவுட் சீட் புக் பண்ணால் 210 எக்ஸ்ட்ரா, ஓகேங்களா? ஸோ விதவுட் டிக்கெட் சீட் புக்கிங் விதவுட் லக்கேஜ் ஐ எம் ட்ராவலிங், ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு பெட்டி மட்டும் தான் எடுத்திருக்கேன், ஓகேவா? சரி, ஓகே, வாங்க ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போவோம். ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. யாராவது அவசரமாக பொக்கே வாங்காமல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டீங்க, யாரனா ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அவங்களே மிஷின்லாம் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நம்மளோட காயினையோ இல்லை கார்டையோ இன்சர்ட் பண்ணி நம்ம இம்மீடியட்டாக பொக்கே எடுத்து அப்படியே வரவங்களை ரொம்ப அன்போடு ரிசீவ் பண்ணலாம். அந்த ஒரு ஸ்பாட்டு தான் அது. நல்லா இருக்குல்ல? நம்ம கூட யாராவது இந்த மாதிரிலாம் பொக்கே கொடுத்து சென்ட் ஆஃப் பண்ணாலோ இல்லை ரிசீவ் பண்ணாலோ நல்லா தான் இருக்கும். வாங்கி கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டை கார்லேயே வச்சு சாப்பிட்டு விட்டேன். பசி எடுக்கலை, இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம நடக்கணும், ஓடணும் அப்படின்னா கொஞ்சம் தெம்பு வேணும் இல்லையா? இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ இறங்கி உள்ளேயும் போயாச்சு. உள்ளே போய் பார்க்குறேன், ஆக்சுவலாக காலியாக தான் இருந்தது. வீக் டேஸ் வேறு, அன்சீசனு. ஸோ பார்த்திங்கன்னா க்ரௌடே இல்லை. அந்த அளவுக்கு எந்த இடத்துலையுமே பெரிய க்யூ இல்லை. போனவுடனே டக்குன்னு எல்லா இடத்துலையுமே நம்ம நின்று இம்மீடியட்டாக உள்ளே போயிடலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. நான் என்ட்ரானது என்னமோ லாஸ்ட் பர்சனாக தான் என்ட்ரானேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட் பர்சனாகவே உள்ளே போயிட்டேன் நான். ஏன்னா எனக்கு தான் லாஸ்ட்டு சீட்டு, ஜோன் நம்பர் 4ல் கடைசி சீட்டு எனக்கு தான் கொடுத்துருந்தாங்க. இத்தனைக்கும் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு ஜன்னல் ஒரு சீட்டு கொடுங்க, யாருமே இல்லாமல் ஒரு தனி சீட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஓகே மேம் அப்படின்னாரு. கடைசியில் லாஸ்ட் சீட்டாக கொடுத்துட்டாரு. ஏறி உட்காந்தவுடனே எல்லாரோட லக்கேஜும் ஏற்றுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் உட்காந்து கண்ணாடியில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஓரளவுக்கு ஃப்ளைட் டேக் ஆஃபும் ஆகிடுச்சு. தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன். ஆகாஷா ஹேர் அப்படிங்கிறது கூட ஒரு கனெக்டிங் ஃப்ளைட்டு தான். குவைத் டு அபுதாபி டு சென்னை போகிறவங்கலாம் கூட இதில் ட்ராவல் பண்ணாங்க. இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஏர்லைன்ஸ் தான். இது கூட நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். இதில் லக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியலங்க. ஏன்னா நான் விதவுட் லக்கேஜ் தான் புக்கிங் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு லக்கேஜ் டீட்டெயில்ஸ் எத்தனை கிலோ அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. அவங்களே ஃபுட்டுமே உள்ளே கொடுக்குறாங்க. ஒரு சாண்ட்விச்சும் ஒரு ஜூஸும் கொடுத்துருந்தாங்க. அண்டு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. பிளாங்கெட் கிடையாது, நோ பில்லோஸு. ஏன்னா நிறைய பேர் கேட்டு பார்த்தாங்க, அது நாட் அவைலபிள். நாம் சஷ்டி டைம் அப்படிங்கிறதுனால இதில் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அதில் வெஜிடேரியன் அப்படின்னு தான் போட்டிருந்தது. இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுக்க விருப்பப்படவில்லை. ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் சாப்பிடல, அப்படியே வச்சுட்டேன்.
எனக்கு கிடைச்சது லாஸ்ட் சீட்டுங்களா, ஜன்னலோர சீட்டாக. எனக்கு முன்னாடி ஒரு பிரதர் உட்காந்துருந்தார். அவரோட சீட் வந்து புஷ்பேக்கு, எனக்கு புஷ்பேக் கிடையாது, ஏன்னா நான் லாஸ்ட்டுங்கிறதுனால. ஸோ அவர் புஷ்பேக் பண்ணி ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிட்டார். ஸோ அது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா அது என்னால் பின்னாடி போக முடியல அப்படிங்கிறதுனால நான் மிடில் சீட்டுக்கு மாறிட்டேன். முன்னாடி போய் செக் பண்ணி பார்த்தேன், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் காலியாக தான் இருந்தது. எல்லா சீட்லேயுமே ஒருத்தர் தான் உட்காந்துருந்தாங்க, அண்ட் எல்லாருமே ஜன்னல் ஓரம் தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டேன், நான் சென்ட்ரல் சீட்டுக்கு போயிட்டேன். சரி யாருமே இல்லையே, 4 ஹவர்ஸ் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் படுத்து உறங்கி விட்டேன். லியோ சல்லக்குட்டி சல்லக்குட்டி அண்ணே கட்டுக்குட்டி என்னம்மா 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 ஐயோ 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 என்னைய மட்டும் லிக் பண்ண மாட்டான், அச்சுவை தான் லிக் பண்ணுவான். விரிச்சது பட்டுக்குச்சி பட்டுக்குட்டி பட்டுக்குட்டி பட்டுக்குச்சி பட்டுக்குச்சி தூக்கினு தானா? ஆமா. வா வா வா. என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த லியோ? என்ன பண்ணிட்டு இருந்த? முடி பத்தி எப்படி வளர்ந்துருக்கு? பயங்கரமா வளர்ந்துருச்சுமா. ஹேர் கட் பண்ணலாமா? பண்ணியே ஆகணும்டா. அண்ணனுக்கும் தம்பிக்கும் சேர்த்து ஆமா. ஹேர் கட். பிடிச்சலோ பட்டுக்குட்டி. வந்து இறங்கின உடனே சிறப்புடா தம்பி. ஆனா உன்னால முடிஞ்ச அளவுக்கு வீடை வந்து நீட்டா தான் வச்சிருக்க. ஆனா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஏன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல என்னதான் கதவை நான் மூடி வச்சிருந்தாலும் தூசி வருது. நான் என்ன பண்றது? வாரம் பெருக்கின்னு தான் இருக்கிறேன். தெரியும் தெரியும். வாரம் பெருக்கின்னு தான் இருக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு நீட்டா தான் வச்சிருக்கான். ஆனா இந்த அபார்ட்மெண்டோட அமைப்பு இப்படி அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த அபார்ட்மெண்ட்ல எந்த இருக்கிறாங்க இந்த அபார்ட்மெண்ட் ட்ரெஸ் கூட கலட்டாம நேரா டெக்கரேஷனோட தான். டெக்கரேஷன்ல அத பாரு, எல்லாம் எவ்வளவு தூசியா இருக்கு தெரியுமா? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். கிச்சன் எப்படி வச்சிருக்காங்க தெரியுங்களா? ஆமா பாரு, புத்தர் கையில வச்சிருந்த 40 ரூபாய்ங்க. ஆத்திர அவசரத்துக்கு சாப்பிடுறதுக்கோசம் யாராவது வந்தா சேஞ்ச் இருக்காது. என்ன நீ இப்படிலாம் அசிங்கப்படுத்த கூடாது. நவுரு இங்க பாரு, இங்க பாரு எப்படி அங்க அசிங்கமா இருக்கேன்னு மம்மி எடுத்து அழகா ரொம்ப வித்தியாசமா இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். குப்பை எல்லாம் ஒரு பேக்ல போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வந்து எப்படி இருக்கு தெரியுமா? கிச்சன் மாதிரி இருக்கும். எனக்கு அழுதியா வருது. ஏன் எப்படி இருக்கு பாரு. இதெல்லாம் நல்லாதானே இருக்குது. இந்த குப்பையெல்லாம் டிஸ்போஸ் பண்ணவே இல்லை. விம் பாட்டில் காலி ஆகி அதுக்குள்ள தண்ணி எல்லாம் ஊத்து நுரையெல்லாம் வந்திருக்கு. அப்போ ஒரு புதுசா ஆர்டர் போட்டு வாங்க கூடாதா? மந்த் எண்டா? என்னடா மந்த் எண்டு? என்னடா புதுசா மந்த்ரா என்னெல்லாம் வாங்கிருக்க? இது நான் வாங்கி வைக்கல, நீ வாங்கி இருக்க. நான் தான் வாங்கினேன். சரி ஓகே. மிளகாத்தூள் கலர் கலரா இருக்குடா. என்னடா இப்படி ஏகப்பட்ட கலர்ல இருக்கு அஸ்வின்? ஒரு வீட்ல இருந்து மிளகாத்தூள் வந்துச்சுன்னா பரவாயில்ல. 4-5 வீட்ல இருந்து மிக்சரா பண்ணி ஒரே தூள். ஆக பேச்சுலர் சமையல் நடத்திருக்காங்க. ஃபுட்டேஜ் எடுக்கிறேன், செக் பண்றேன் யார் யார் வந்தாங்க. பாரு யாரெல்லாம் தெரிஞ்சவங்க தான். அதான் என்ன நடந்துச்சுங்கிறத செக் பண்றேன். வீடெல்லாம் க்ளீன் பண்றேங்க. சரிங்களா? அடுத்தடுத்த வேலைகள் இருக்கிறது. ஸோ இப்போதான் ஜஸ்ட் வந்துருக்கோம். வீடை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்றோம். நான் போட்டு வச்சுட்டு போனேன் அப்பளமா? நீ போட்டதா? அப்புறம் பேப்பர் மாதிரி இருக்கு, சாப்பிடாது. நான் வர போட்டு தரேன். போட்டுருவானா இதுக்கு மேல சாப்பிட? அவனுக்கு கொடுக்காது. ப்ரோ நீயே சாப்பிடலாம்னு சொல்றேன், அப்புறம் அம்மா எப்படி சாப்பிடலாம்? அட்டா இங்க பாரு. வேற லெவல் வச்சுக்கிட்டி. அடே பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் அடே பச்சை கலர்ல இருக்கிற கலர்லாம் மாறிச்சுமா, அப்படியே உடன் கலருக்கு மாறி இருக்கு. இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? பசங்க வந்தாங்க, அவன் நான்வெஜ் சமைக்கல.
இல்ல முடி ஒன்றும் சரியில்லை. சமைக்கலாம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நீ என்ன எங்க அசிங்கமா கேட்க இல்ல நீ ஒரு போறீங்க? நாள் ஏதோ தேங்காய் பால் சாதம் பண்ணேன்னு சொன்னீங்க. பண்ணந்தான். அப்புறம் சிக்கன் கறி பண்ணேன்னு சொன்னீங்க. பண்ணந்தான். அப்புறம் அதுக்கப்புறமா சரி மட்டும் கேட்காம பண்ணா எப்படி? அதனாலதான். யார் வீட்டுதோ புதுசா டப்பா வந்துருக்குது. இது யார் வீட்டு டப்பான்னு எனக்கு தெரியல. மேல ஒருத்தர்தான். அவ்வளவுதான். திறக்க முடியல. திறந்துடாத. அப்புறம் இதுவும் என் வீட்டு டப்பா கிடையாது. அதுவும் இல்லையா? ஆமா, இதுவும் என் வீட்டு டப்பா இல்ல. கார்ன்ஃபிளெக்ஸ கிண்ணத்துல போட்டு வச்சு ஒரே ஆள் நீரா வச்சு. அது ஒரு நாள் சரி அவசர அவசரமா சமைக்கணுங்க. இப்பதான் ஆர்டர் போட்டிருக்கேன். இனிமேதான் வந்து வரும். நைட்டு ரசம் சாதம் செஞ்சு தரேன். நம்ம ரசம் சாதம் வத்தல் வறுத்து சாப்பிடலாம். சரியா? சாதம் வத்தல். ஆமா, வந்தோடனே ரசத்துக்கு போறீங்களேம்மா. இது நீ விஷத்தையாவது வச்சிருக்கணும் எனக்கு. உனக்கு வீட்டு சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? கொஞ்சமாச்சும் மம்மி வந்திருக்கீங்க மம்மி, டயர்டா இருக்கீங்க மம்மி, ரெஸ்ட் எடுங்க மம்மி, நாளைக்கு சமைங்க, உங்களுக்கு முட்டி வலி இருக்கு அப்படிலாம் ஏதாவது சொல்றியா நீங்க? நீங்க கஷ்டப்பட்டு வந்தீங்க. எங்க மனசோட சொல்லுங்க. ஃப்ளைட்ல நீங்க 3 சீட்ல பப்பர் பான் படுத்து நீங்க தூங்கல? காலியா இருந்துச்சு தூங்குனேன். பப்பர் பான் படுத்து தூங்கல? காலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீட்ல பின்னாடி உட்கார்ந்து நல்லா காஃபி குடிச்சீங்கல்ல? ஏய் பூரி வாங்கி கொடுத்தாங்க. பூரி வாங்கி நல்லா லபக் 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 லபக்னு வாயில விட்டீங்கல்ல? அதுக்கப்புறம் முடிச்ச பிறகு ஒரு காஃபி வாங்கி கொடுத்தல? அதுக்கப்புறமா வீட்டுக்கு அப்புறமா பின்னாடி தானே வந்து நல்லா ஹாயா உட்காந்துட்டு இருந்தீங்க. டெல் இல்ல நாங்க vlog முடிக்கிறோம். அந்த பயம் இருக்கட்டும். அடுத்த vlogல் சந்திப்போம். see you, bye bye. இந்த vlogல இருந்து கொஞ்ச நாளைக்கு அடிமேல் அடிதான். இன்னும் 3 மாசத்துக்கு அடி நான் விடாம வாங்குவேன். ஏன்னா இவனுக்கு அப்படியே வெக்கேஷன் வருது. வெக்கேஷன்ல நாங்க அப்படியே குண்டு கட்டா ஊருக்கு போறோம். ஓகேங்களா? சரி ஓகேங்க. see you, bye bye, tata, take care. ஒரு நிமிஷம். நான் இந்த vlog முடிக்கணும். ஒரு பஞ்சாயத்து வச்சே ஆகணும். நான் என்ன சொல்லிட்டு ஊர்ல இருந்து கிளம்பி நான் இங்க வந்தேன். நீ என்னடோ சொன்ன? சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். ஐபோன் வேணும்னு சொன்ன. அத விடுங்க, வாங்கி தரத பத்தி நான் பேசல இப்போ. நான் என்ன சொன்னேன்? என் ரூம புத்தம் புதுசா நான் ஆக்கி வச்சிருக்கேன். அந்த பக்கம் போனீங்கன்னா நான் சத்தியமா சொல்றேன், 2 வாட்டி தான் ஒரு ரூமுக்கு நான் போனேன். 2 வாட்டி போய் எப்படி இருக்கு என் சாரின்னு பாக்குறதுக்கு போனேன். பார்த்துட்டு வெளியில வந்துட்டேன். பார்த்துட்டு சரி பார்த்துட்டீங்க, அழகு பார்த்துட்டீங்க, வெளிய வந்தீங்க, அது ஓகே. அது என்ன வீடியோ? இல்ல அது என்ன 1.5 இல்ல வீடியோ 30 செகண்ட் வரும், 40 செகண்ட் வரும், பார்த்தா 1.5 நிமிஷத்துக்கு வந்திருக்குது. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவன் சொன்னாலும் சொல்லிட்டு போயிட்டான். இவன் ரூமுக்கு போய் நான் வீடியோ போட்டாலே கமெண்ட் செக்ஷன்ல வந்து இது அஸ்வினோட ரூம், நீங்க ஏன் வரீங்க, அவன் இல்லாதப்ப நீங்க ஏன் அவன் ரூம்ல போய் போடுறீங்கன்னு கேக்குறாங்க. வீட்டு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு உங்க புருஷன். ஏன் மத்த இடத்துல கடை நீங்க வைக்க மாட்டீங்களா? நான் வைக்கிறதான் வருவீங்களா? இல்லடா நான் கேட்டேன்டா, ஒரு வாங்கியே குடுக்கலடா. ஐயோ வா அப்படிலாம் பண்ணா நீங்க கேட்டீங்க, அவர் வாங்கி தரலையா? அவர் வாங்கி தரலையா? என்ன இது? இந்த டயலாக நான் சொல்ல வேண்டியது. நான் ஒரு கண்ணாடி தான் கேட்டேன், வெறும் கண்ணாடி தான் வாங்கி கொடுத்தாரு. நீ ஓ மை காட். நடுவுல வந்து டாடி ஃபோன் பண்ணிட்டார். சரி ஓகே, அதனால எங்க சண்டை வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு பாதியில. மீண்டும் நெக்ஸ்ட் vlogல சந்திப்போம். நம்ம சண்டே நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே. see you, bye bye, tata, take care. take care, bye bye. அப்படியே சொல்லலாம். அவனை கொடுங்க. நன்றி வணக்கம். அவ்வளவுதான். பை பை. ஏன் சார்பாக சொல்லிட்டேன் நான். சரி வாங்க போலாம், பசிக்குது.